வெல்கம் டு அப்துல் கலாம் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அடுத்த தலைவர் யார் அப்படின்னா உமன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ பண்டித அஸ்லாம்பிகை அம்மையார் பற்றி நாம் இன்றைக்கி டீப்பாக பார்க்கலாம். ஸோ பண்டித அஸ்லாம்பிகை அம்மையார் பொறுத்த வரைக்கும் இவங்க எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா இரட்டணையில் திண்டிவனம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இரட்டணை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் பிறக்கிறாங்க. ஸோ எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1875 ஜூலை 16, 1875 ஜூலை 16. அப்போ ஜூலை 15 ஒரு முக்கியமான பர்சனுடைய பர்த்டே. ஸோ அது யார்? ஸோ கல்வி கணித்திருந்த காமராசருடைய பிறந்தநாள் ஜூலை 15. அதுக்கு அடுத்த நாள் தான் பிறக்கிறாங்க ஸோ பண்டித அஸ்லாம்பிகை அம்மையார். ஸோ டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜூலை 16, 1875. ஸோ திண்டிவனத்தில் வந்து ரெட்டனையில் பிறக்கிறாங்க. ஆனால் சில காலம் தான் அங்கே இருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, கடலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட் ஆகிடுறாங்க. திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு சொல்லி கடலூரை திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, மூவ் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தன்னுடைய இறுதி காலத்தில் அதே கடலூரில் வடலூர் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய இறுதி காலத்துலேயும் அங்கேயுமே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஸோ எங்களுடைய பிறந்தது என்னது இரட்டனை திண்டிவனமாக இருந்தாலும் ஸோ லாஸ்ட்டு தன்னுடைய இறுதி காலம் எங்கே பிறந்தாங்க, வடலூர் அப்படிங்கிற இடத்துல தான் ஸோ இறுதி காலத்தை கழிச்சாங்க. ஓகே, ஸோ இவங்களுடைய முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னென்ன, அவருடைய இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞராக வந்திருக்காங்க. இவர் ஒரு பார்த்தோமா ஒரு தமிழ் அறிஞர், அதுக்கப்புறம் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், அதேமாரி பார்த்திங்கன்னா ரைட்டர் கூட இவர் எழுத்தாளரும் பணி செய்தவர். பின்னாடி என்ன பண்ணுறாங்க, பெண் கல்வி, பெண்களுடைய முன்னேற்றம், இதுக்காக நிறைய பாடல்களையும் எழுதியிருக்காரு நம்ம பண்டித அஸ்லாம்பிகை அம்மையார். அதேமாரி பார்த்திங்கன்னா தன்னுடைய விடுதலை போராட்டத்தில் தன்னை இனத்தையும் கொண்டவர் தான் இந்த நம்ம பண்டித அம்மையார். ஸோ சுதந்திர போராட்ட தியாகியாகவும் தன்னை காட்டிக்கிட்டாங்க. ஓகேவா. ஸோ இந்த சிறப்பம்சங்கள் கொண்ட அஸ்லாம்பிகை அம்மையாருடைய இளமை பருவம் எப்படி இருந்துச்சு, அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய தந்தை யார், அவருடைய சகோதரி யார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இளமை பருவத்தை நம்ம பார்க்கலாம். இப்போது ஸோ இளமை பருவம் பொறுத்த வரைக்கும் இவருக்கு 8 வயது அல்லது 10 வயதில் திருமணம் நடந்ததாக சொல்லப்படுறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. 8 வயது அல்லது 10 வயது ரெண்டில் ஏதோ ஒன்று. ஓகேங்களா. திருமணம் நடந்ததாக சொல்லப்படுது. நான் 10 நோட் பண்ணி வச்சுருக்கேன், 8 அதுவும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து தன்னுடைய 12வது வயதில் என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஸோ இவருடைய தந்தை பேர் என்னன்னா பெருமாள் ஐயர். இந்த பெருமாள் ஐயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மகள்கள் இருக்காங்க. ஸோ ஒன்று யார், அஸ்லாம்பிகை அம்மையார், இன்னொன்று யார் அப்படின்னா ருக்மணி. ஸோ இது 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் ஐயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள். இதில் முதல் குழந்தை தான் யார், ஸோ அஸ்லாம்பிகை அம்மையார். 2வது குழந்தை ருக்மணி அம்மாள். ஓகேவா. ஆக ஸோ 10 வயதில் அவருக்கு திருமணம் நடந்தாலும் 12 வயதில் அவருடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க. பின்னாடி என்ன பண்ணுறாங்க, அந்த இரட்டணையிலேருந்து கடலூருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் போகிறாங்க. இப்போ தான் இந்த கடலூருக்கு மூவ் ஆனது எங்களுக்கு அவருடைய எஜுகேஷனுக்காகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய எஜுகேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா அஸ்லாம்பிகை அம்மையாரும் ருக்மணியும் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ ருக்மணி பொறுத்த வரைக்கும் இவரும் ஒரு கவிஞரை தான். ஓகேங்களா. இவருடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாபுராவ் ஐயர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தந்தை பேர் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஐயர். ஓகேங்களா. இது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த திருப்பாதிரி புலியூர் தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் மூலமாக அஸ்லாம்பிகை அம்மையாருக்கு மிகவும் ஃபவுண்டேஷன் பண்ணது இங்கே தான், திருப்பாதிரி புலியூர் தான். ஸோ பின்னாடி என்ன பண்ணாங்க, இவருக்கு எப்படி எஜுகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அவருடைய தந்தை பெருமாள் ஐயர் என்ன பண்ணுறாங்க, 2 பேர்த்துக்கும் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த வீட்டிலேயே என்னென்ன பாடங்கள்லாம் இவங்களுக்கு தேர்ச்சி பட்டாங்க அப்படின்னா தமிழ் மற்றும் சமஸ்கிருதம். இந்த தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தை ஸோ வீட்டிலேயே எங்களுக்கு வந்து டீச் பண்ணதை யார் அப்படின்னா ஆதீன சுவாமிகள் சுப்பிரமணியம் தம்பிரான் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் தான் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு வீட்டிலேயே வந்து டீச் பண்ணுறாரு. ஓகேவா. அப்புறமேட்டு தன்னுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பூமப் பண்ணிக்கிட்டாரு அஸ்லாம்பிகை அம்மையார். அதுக்கப்புறமேட்டு பார்த்து என்ன பண்ணாங்க, அந்த எஜுகேஷன் மூலமாக அவருக்கு கிடைத்த ஞானத்தை என்ன பண்ணுறாங்க, சில படைப்புகளாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க நம்ம அஸ்லாம்பிகை அம்மையார். முக்கியமான சில படைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அவர் இயற்றிய நூல்கள் எல்லாமே. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகள் சரிதம். இந்த ராமலிங்க சுவாமிகள் சரிதம் பொறுத்த வரைக்கும் வடலூர், அதாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய இறுதி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிருப்பாங்கள்ல கடலூரில். ஸோ அப்போது ராமலிங்க சுவாமிகள் சரிதம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 409 பாடல்கள் இதில் இருக்கும். இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஃபுல்லாக டீப்பாக எழுதியிருப்பாங்க. சரிதம் அப்படின்னா வரலாறு. ஸோ அப்போ ராமலிங்க அடிகளாருடைய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்கருடைய வரலாறு முழுக்க இந்த ராமலிங்க சுவாமி சரிதம் மூலமாக என்ன பண்ணியிருப்பாரு, எழுதியிருப்பாங்க. யார், அஸ்லாம்பிகை அம்மையார். இது தவிர வேறு என்ன எழுதியிருப்பாங்கன்னா
குழந்தை சுவாமிகள் சரிதம் அப்படிங்கிற ஒரு நூலையும் படிச்சிருப்பாங்க. அதேமாரி ஆத்திச்சூடி வெண்பா, அதுமாதிரி திருவுடையூர் தலப்புராணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் ஏற்றிருப்பாங்க. இந்த திருவிழா தலைப்புராணம் பொறுத்த வரைக்கும் 2 காண்டங்களாக வெளிவந்திருக்கும். ஸோ 2 காண்டங்கள் இதில் இருக்கும். ஸோ ஒரு காண்டம் யார் அப்படின்னா அஸ்லாமிகமே எழுதியிருப்பாங்க. இன்னொரு காண்டம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா குழந்தை சுவாமி குழந்தை வேலு பிள்ளை அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாங்க, 2ஆம் காண்டத்தை எழுதியிருப்பாங்க. ஆக திருவுடையூர் தலப்புராணம் பொறுத்த வரைக்கும் 2 காண்டங்கள் இருக்கும். முதல் காண்டத்தை யார் எழுதியிருப்பாங்க, அஸ்லாமிக அம்மையாரும். 2ஆம் காண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வேலு பிள்ளையும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த எழுதியிருப்பாங்க இந்த புத்தகத்தை. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வேற என்ன அவருடைய படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாமுத்தூர் திரிபு அந்தாதி அப்படிங்கிற ஒரு நூலையை என்ன பண்ணியிருப்பாங்க, அஸ்லாமிக அம்மையார் எழுதியிருப்பாங்க. இதுக்கு சாற்று கவி பாடியவர் யார் அப்படின்னா மனோன்மணி அம்மையார். இதுக்கு சாற்று கவி பாடியது மனோன்மணி அம்மையார். இதுக்கு சிறப்பு பாயிரம் தொடுத்தது யார் அப்படின்னா ருக்மணி அம்மாள், இவருடைய தங்கை. ஆக திருவாமுத்தூர் திருப்பந்தாதியும் யார் ஏற்றுனாங்க, அஸ்லாமிக அம்மையார் தான் ஏற்றுனாங்க. அதுக்கு சாற்று கவி பாடியவர் யார், மனோன்மணி அம்மையார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சிறப்பு பாயிரம் முகத்தவர் யார் அப்படின்னா ருக்மணி அம்மாள். இதெல்லாம் உங்களுடைய முக்கியமான படைப்புகள் இருந்தாலும் மிக முக்கிய படைப்பு என்ன அப்படின்னா திலகர் புராணம். திலகர் புராணம் பொறுத்த வரைக்கும் விடுதலை வேட்கையில் தன்னை இணைத்து கொண்ட பொழுது திலகருடைய வரலாற்றை முழுவதுமாக இந்த புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆக திலகருடைய வரலாற்றை முழுவதுமாக இந்த புத்தகத்தில் கொடுத்ததன காரணமாக தான் இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, திலகர் புராணம் அப்படின்ற பேரையும் இவர் வச்சுருப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா காந்தி புராணத்தையும் எழுதியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட இதெல்லாம். ஸோ காந்தி புராணம், காந்தி புராணமும் காந்தியோடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. அதில் முக்கியமாக இதில் எத்தனை பாடல்கள் அப்படி இருக்குன்னா 2034 பாடல்கள் அப்படிங்கிறது இந்த காந்தி புராணத்தில் இருக்கும். ஆக திலகருடைய வாழ்க்கை வரலாற்று திலகர் புராணம் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. அதேமாரி காந்தியோடைய வாழ்க்கை வரலாற்று காந்தி புராணம் அப்படிங்கிற படைப்புலையும் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 2034 பாடல்களை கொண்டது தான் இந்த காந்தி புராணம். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா காந்தியோடைய வாக்கு மூலத்தை 310 வரிகளுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, அந்த பாடலாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப மிகச்சிறப்பாக தான் இருக்கும். காந்தியோடைய வாக்கு மூலத்தை என்ன பண்ணுவாங்க, பாடலாக என்ன பண்ணியிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. அது எத்தனை வரி, 310 வரிகளுக்கு மேலாக 310 வரிகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் எல்லாம் காந்தியுடைய வாக்கு மூலங்களாக இருந்துச்சு. அது என்ன பண்ணாங்க, வாக்கு மூலத்தை பாடல் வரியாக தொகுத்து அமைச்சிருப்பாங்க இந்த காந்தி புராணத்தில் அஸ்லாமிக அம்மையார். அதேமாரி இந்த காந்தி புராணத்தில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேசம் விடுதலை பெற்று இந்து சமூகம் உயர்வு பெற இறைவன் திருவருள் எய்துவதாக கூறினார் இந்த புராணத்தில். முழுக்க காந்தியை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த காந்தி புராணம் பொறுத்த வரைக்கும் சங்க பாடலின் பாவகையை ஒத்துள்ளது. அதாவது சங்க இலக்கியங்கள் எவ்வாறு பாவகையை ஒத்திருந்துச்சோ அதே போலவே இந்த காந்தி புராணத்துடைய பாடல் வரிகளும் பாவகையை ஒத்து காணப்பட்டுச்சு. அதேமாரி இந்த காந்தி புராணம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 காண்டங்கள் அமைஞ்சிருக்கும். இந்த காந்தி புராணம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 காண்டங்கள் இருக்கும். அந்த காண்டங்கள் எப்பப்போ எந்தெந்த இயரில் வெளியிட்டாங்க அப்படியும் சொல்லியிருக்கோம். ஏன்னா 1923 முதல் 2 காண்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்லாமிக அம்மையார் வெளியிட்டிருப்பாங்க. அப்புறம் 1925 3வது காண்டம் மற்றும் 4வது காண்டங்களை வெளியிட்டிருப்பாங்க. 1947 இந்த காலகட்டங்களில் மீதி இருக்கக்கூடிய அந்த 4 காண்டங்கள் 5, 6, 7, 8 இந்த 4 காண்டங்களையும் வெளியிட்டிருப்பாங்க அஸ்லாமிக அம்மையார். ஆக காந்தி புராணம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நூல். ஸோ அந்த நூலோட போயட் யாருன்னு கேட்டாலும் அஸ்லாமிக அம்மையார் அப்படிங்கிறது கண்ணை மூடிட்டு போட்டுடணும். ஓகேங்களா. அதேமாரி இவருடைய பாடல்கள் வெளிவந்த பாடல்கள், இவருடைய சொற்பொழிவுகள், கட்டுரைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவந்த இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சுதேசி மித்திரன் மற்றும் ஆனந்த போதனை போன்ற இதழ்களில் இவருடைய பாடல்கள், இவருடைய கட்டுரைகளில் வெளிவந்துச்சு. ஸோ அதிகமாக தேசத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி மிக்க சொற்பொழிவுகளாக இருக்கட்டும், படைப்புகளாக இருக்கட்டும், இதெல்லாம் எதில் வெளிவந்துச்சுன்னா சுதேசி மித்திரனில் வெளிவந்திருக்கும். சுதேசி மித்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு தேச விடுதலை பற்றிய முக்கியமான சொற்பொழிவுகள் இதெல்லாமே இதில் வந்திருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா பெண் விடுதலை வேணும், பெண் கல்வி வேணும், ஓகேங்களா, அதுமாரி சுயமாக இருக்கணும் அப்படின்ட்டு பெண் விடுதலை பற்றி கருத்துக்கள் எல்லாம் இதில் வந்துச்சு. ஆனந்த போதினி என்ற இதழில் வந்துச்சு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து விடுதலை போராட்டத்தில் அஸ்லாமிக அம்மையார் தன்னை எவ்வாறு இணைத்து கொண்டார் அதனுடைய வரலாறை பார்க்கலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1921, 24, 29 போன்ற வருடங்களில் முக்கியமான ஐஎன்சி மாநாடு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமான பகுதிகள்லாம் நடந்துச்சு. அதில் முக்கியமாக திருவண்ணாமலை அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பிளேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த திருவண்ணாமலையில் ஐஎன்சியை இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஒருங்கிணைப்பாளராக பதவியில் இருப்பார் நம்ம அஸ்லாமிக அம்மையார். ஆக அந்த திருவண்ணாமலையில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்த பெருமையும் அவருக்கு உண்டு.
ஓகேங்களா. அதேமாரி பார்த்திங்கன்னா 1921 செப்டம்பர் 17 ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அப்போ காந்தி அஸ்லாமிக அம்மையார் 2 பேரும் சந்திச்சுப்பாங்க. ஸோ அந்த ஒரு மீட்டிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தன்னுடைய விடுதலை அத்தியாயத்தில் இணைத்து கொண்ட முக்கியமான இயக்க போராட்டங்கள் என்னென்ன அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கம், அப்புறம் தீண்டாமை ஒழிப்பு, ஸோ கள்ளுக்கடை மறியல். ஸோ தீண்டாமை ஒழிப்புக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக அவருடைய முயற்சிகள் இருக்கும். இவங்க ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமின் பெண்ணாக இருந்தாலும் என்ன பண்ணாங்க, தீண்டாமை ஒழிப்புக்கு அதிகபட்ச குரல் கொடுத்தவங்க யாருன்னா அஸ்லாமிக அம்மையார் தான். ஏன், இந்த எஜுகேஷன் அதுதான் முக்கியங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா கள்ளுக்கடை மறியல்லையும் ஸோ அதிகமாக ஈடுபட்டு நம்ம அஸ்லாமிக அம்மையார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நம்ம அஸ்லாமிக அம்மையாரை இக்கால ஔவையார் அப்படின்ட்டு யார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரம் என்ன பண்ணியிருப்பார், இக்கால ஔவையார் அப்படின்ட்டு அஸ்லாமிக அம்மையாரை போட்டிருப்பார். ஏன் அப்படி போட்டிருப்பார் அப்படின்னா, அவர் எழுதின அந்த பாடல்கள் தான் படித்து தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், இக்கால ஔவையார் அப்படின்ட்டு ஒரு பட்டத்தையே கொடுத்துருப்பார் அஸ்லாமிக அம்மையாருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதாக இருக்கும்போது அவர் அந்த அஸ்லாமிக அம்மையார் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பண்டித அஸ்லாமிக அம்மையாருடைய தமிழ் அமிழ்தை நான் இளைஞனாக இருந்த போது என்ன பண்ணுறாங்க, பன்முறை பருகினேன். அவருடைய தமிழ் பாடல்கள், இந்த பாடல்கள்னு சொல்லலை, அவர் என்ன சொல்கிறாரு, அமிழ்தம் அப்படின்னு சொல்ல, அவருடைய பாடல்களில் அமிழ்தம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாரு. தமிழ் அமிழ்தை ஞான் இளைஞனாக இருந்தபோது பன்முறை பருகினேன். திருப்பாதிரிப்புலியூரில் அத்தமிழ் தாயை நேரில் கண்டு உறவாடஞ்செய்யினேன். அப்போ நேரில் கண்டு அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்ட்டு, உறவாடணும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு அன்பு மலையை பொழிஞ்சிருக்காரு அப்படின்ட்டு திருவிக்கல் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதியிருக்காரு. திருவிக்கோடைய வாழ்க்கை குறிப்பில் என்ன பண்ணியிருக்காரு, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்லாமிக அம்மையார் குறிப்பிட்டு எழுதியிருக்காரு. அதனால் என்ன சொன்னார் தெரிவிக்கா, இக்கால ஔவையார் அப்படின்ட்டு ஒரு பட்ட பெயரை என்ன பண்ணியிருப்பாங்க, அஸ்லாமிய அம்மையாருக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இக்கால ஔவையார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி கொஸ்டின் கேட்கப்பட்டது இதுதான். இக்கால ஔவையார் என்று திருவிக்கா யாரை குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்பாங்க. யார், அஸ்லாமிக அம்மையார் தான் குறிப்பிட்டார். ஓகே. ஸோ அடுத்து இக்கால ஔவையார். ஓகேங்களா. அடுத்து பாரதியார். ஸோ பாரதியார் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். பாரதியார் பொறுத்த வரைக்கும் அது தன்னுடைய சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மகளிர் இதழ். ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, 1906 வேல் சிறவசர் என்ன பண்ணிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அதை என்ன பண்ணியிருப்பாங்க, வரவேற்று பாடல் புனைந்து பாரதியார் தனது பாடலுடன் பண்டிதை அஸ்லாமிக அம்மையார் பாடல்களையும் வெளியிட்டார். வேல் சிலவரசர் வரவேற்று பாடல் ஒன்று புனைந்திருப்பாங்க பாரதியார். அந்த பாடலோட சேர்த்து யாருடைய பாடலை வெளியிட்டார், அஸ்லாமிக அம்மையோடைய பாடலையும் வெளியிட்டார். ஓகேவா. அது எந்த இதழில், சக்கரவர்த்தினி அப்படிங்கிற மகளிர் இதழில். எந்த வருஷம், 1906. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வாடுலாம் தமிழுக்கும் விடுதலைக்கும் பாடுபட்ட பெரும் பங்காற்றி அஸ்லாமிக அம்மையார் என்ன பண்ணாங்க, 1955 இயற்கை எழுதினார். ஓகேங்களா. ஸோ அஸ்லாமிக அம்மையார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இருக்கிற இம்பார்ட்டன்ட் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கு மேலே அஸ்லாமிக அம்மையார் பற்றி குறிப்புகள் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நீங்கள் இந்த தமிழ் ஸ்கூல் புக்கில் ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடலை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.